ஏனுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் தட்டைப்பயிறு சோறுங்க. நாங்கள் அரிசியும் பருப்பு சோற்றுக்கு அப்புறங்க அடிக்கடி ஆகிறது இந்த தட்டைப்பயிறு சோறு தானுங்க. அரிசியும் பருப்பு சோறு அக்கான்னா இது தங்கச்சிங்க. குக்கர்லிங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் இடித்து வச்சு பூண்டுங்க, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தழை, பச்சை மிளகா, வரமிளகாய்ங்க, அப்புறம் தக்காளி பழம் வெட்டி போட்டுங்க, ரவோண்டு உப்பு போட்டுருங்க, கல் உப்பு போட்டுங்க, மஞ்சள் பொடியும் வீட்டில் அரைச்ச மிளகா பொடிங்க எல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறங்க ஊற வச்சுருக்கிற தட்டைப்பயிறு எடுத்து போட்டுருங்க. ஒரு 2 மணி நேரமாவது தட்டைப்பயிறு ஊறணுங்க. போட்டு ஒரு வணக்கி விட்டுட்டுங்க. 2 டம்ளர் அரிசி 1 டம்ளர் தட்டைப்பயிருக்குங்க 5 கிளாஸு தண்ணி ஊற்றிடுங்க. அப்புறம் ஊற வச்சுக்கிற அரிசி கழுவி உள்ளே போட்டு குக்கரை மூடி போட்டுங்க 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தட்டைப்பயிறு சோறு ரெடிங்க. பிரியாணியெல்லாம் தோற்று போயிருங்க. இந்த தட்டைப்பயிறு சோறுங்க கூப்பின அரிசியில் ஆக்கி பாருங்க, சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. எனக்கு இந்த தட்டைப்பயிறு சோறு சாப்பிட்டவங்க எல்லோரும் ஒரு லைக்கு போட்டுருங்க. ஏனுங்க இந்த தட்டைப்பயிறு சோறு சாப்பிடாதவங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு